சிம்ம ராசிக்காரங்களுக்கு அப்படியே எங்கேயாவது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் ஒரு சின்ன ஒளி இருக்கிற நம்பிக்கை இருக்கும் இல்லையா? அதுதான் இந்த குரு பெயர்ச்சி. ஏன்னா, உங்களுக்கு தெரியும் ஜென்ம ராசிக்குள்ள கேது வரப்போறார். 7ஆம் இடத்துல ராகு வரப்போறார். ஆல்ரெடி சனி பகவான் போயிட்டு துண்ட போட்டு இன்னொரு 2 நாள்ல உட்கார போறாரு 8ஆம் இடத்துல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்போசிட்டான ஒரு கிரக அமைப்பு. எதுவுமே சொல்ற அளவுக்கு, "என்னங்க கட்டமே சரியில்லையா?" அப்படிங்கிற மாரி தான் சிம்ம ராசிக்காரங்க இருக்கீங்க. இருந்தாலும் நான் இருக்கேன் கவலைப்படாத அப்படின்னு ஒரு ஆள் நிக்கிறாருன்னா, அது குரு பகவான் தான். ஏன்னா, அவருக்கு எப்படி சனிக்கு 11ஆம் இடம் ஸ்ட்ராங்கோ, அதுபோல குரு குரு பகவானுக்கு இருக்கிறதுல 11ஆம் இடம் தான் ஸ்ட்ராங். அந்த மாரி நான் 11ஆம் வீட்ல இப்போ உள்ள வராருங்க. சரி இந்த குரு பெயர்ச்சினால என்ன கிடைக்கும்? ஒண்ணும் கிடைக்காது. ஏன் கிடைக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதை கொடுத்தாலும் அனுபவிக்கிற அமைப்புகள்ல அஷ்டம சனி, ஜென்ம சனி நடக்கின்ற பொழுது பிற கோச்சாரம் பெருசா வேலை செய்யாது. சரிங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு பக்கத்திலேயே ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு நமக்கு பிடிச்ச உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார். ஒரு கடுமையான மன அழுத்தத்தில இருக்கிறவங்களுக்கு அந்த சாப்பாட்ட பத்தின எண்ணமே போகாது. இப்ப அப்படிதான் சிம்ம ராசிக்காரங்க இருப்பீங்க. அப்ப இந்த குரு என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 11ஆம் இடத்தில் வருகின்ற குரு பகவான் 2 விஷயத்த பண்ணுவார். 1 உங்களுடைய பின்னடைவை தடுத்து நிறுத்துவார். அவருடைய பலம், அவருடைய ஒட்டுமொத்த சக்தி அஷ்டமத்து சனி மற்றும் 7ஆம் இடத்து ராகுவினுடைய தீமைய குறைக்கிறதுக்கே போயிரும். அவர் எங்க நன்மைய செய்றது. சரிங்களா? அந்த மாரியான ஒரு அமைப்பு. பொருளாதார ரீதியா மட்டும் கொஞ்சம் கை தூக்கி விட்டுருவார். அப்போ இந்த குரு பெயர்ச்சில நடக்க வேண்டிய ஒரு முக்கியமான நல்ல விஷயம் என்னன்னா, முதல் அமைப்பு நான் அப்பாவாகணும், அம்மாவாகணும்னு தவிச்சுக்கிட்டு இருக்கவங்க, நீண்ட நாளா மெடிக்கல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க குழந்தை இல்லாம, அவங்களுக்கு குழந்தை கிடைச்சிரும். இது ஒரு அற்புதமான அமைப்பு. 2வது இந்த லவ்லாம் இந்த 1008 பிரச்சனை ஓடிட்டு இருந்தாலும் சிலருக்கு இந்த லவ்லாம் செட் ஆகாம கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில காதல் செட் ஆயிரும். அதுக்கு இது ஒரு அற்புதமான அமைப்பு. இந்த கேட்கிற இடங்கள்லாம் கடன் கிடைக்கும். அது நான் ஒரு தொழில் பண்ண போறேன், இல்ல ஒரு முக்கியமான விஷயத்துக்கு கடன் வாங்க போறேன். ஆனா உண்மையிலேயே அத்தியாவசிய கடனா இருக்கும். அந்த கடன் வந்து லாஸ்ட் மினிட்ல கிடைச்சிரும். அந்த மாரி. இந்த கடன் தொந்தரவுகள் கழுத்த நெரிக்கும்ங்க. கடன்காரன் வந்து வீட்டு வாசல்ல நின்னு கத்திக்கிட்டு இருப்பான். அவன் கத்துற அன்னைக்கு அவனுக்கு அட்லீஸ்ட் வட்டி காசு குடுத்து அனுப்புவாது நமக்கு ஒரு காசு கிடைச்சிரும்.